நாளைக்கு May 4, 26 எலெக்ஷன், தமிழ்நாடோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் டே. ஒரு வழியாக எப்படி சொல்கிறது, ஓகே ஆட்சி மாற்றம் வருமா வராதா அதெல்லாம் அடுத்து. அது வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டட், அதை நான் பேச போகிறதில்ல. நான் வந்து மென்டலாக என்ன அப்படின்னு, மென்டல் இல்லை, மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக நான் பேசுகிறேன். நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர் கிடையாது. ஐ எம் அ ஃபேன் ஆஃப் தட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஐ எம் அ ஃபேன் ஆஃப் தட் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர். ஓகேவா? ஸோ ஆப்வியஸாக எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரை எலிவேட் பண்ணி அவங்கள பற்றி மாசாக பேசுகிறவங்க ரீல்ஸை நான் பார்ப்பேன், இன்ஃபர்மேஷன்ஸை நான் பார்ப்பேன், வீடியோஸை நான் பார்ப்பேன், சந்தோஷப்படுவேன். தட்ஸ் ஹவ் மை பிரெயின் ஒர்க்ஸ். பேராசோஷியல் கனெக்ஷன், பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்களே, அது ஓகே. அட் த சேம் டைம் எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரை ஒருத்தவங்க தரகுறைவாக பேசினாலோ அசிங்கப்படுத்தி பேசினாலோ எனக்கு வந்து கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, அந்த பெயின் வந்து எனக்கு வரும். இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் பெயின், இட்ஸ் அ மென்டல் பெயின். மென்டலி ஐ ஃபீல் பெயின், ஐ ஃபீல் இரிட்டேட்டட், ஐ ஃபீல் ஆங்க்ரி, ஐ ஃபீல் எமோஷ்னலி பர்ஸ்ட் அப்படி சொல்லலாமா. அண்ட் அந்த பர்சனையும் நான் ஹேட் பண்ணுவேன், அவன் சொல்கிற தாட்டையும் ஹேட் பண்ணுவேன். ஒரு ரேஜ் எனக்கு வரும், தப்புன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ரேஜ் வரும். இது ஏன்டா சொல்கிறேன்னா, அந்த ரேஜ் வரும்போது என் பாடியில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் லைக் கார்டிசால் எக்ஸட்ராலாம் இன்க்ரீஸ் ஆகி அது சம்ஹவ் என் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரை எலிவேட் பண்ணும் போது எனக்கு ஒரு டோப்பமைன் ரிலீஸ் ஆகி ஃபீல் குட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் ஏன்டா இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து நான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் லீடர், எனக்கு பிடிச்ச லீடர் அதில் இருக்கிறதுனால தான் நான் இன்வால்வ் ஆகி ஒரு சைடு சோஷியல் மீடியா ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட்டு, அவங்கள எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கிற வீடியோஸ், மீம்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. இந்த சைடு மீடியா ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அப்போஸ் பண்ணுற ரிலேட்டடான வீடியோஸ், டிபேட்ஸ், நியூஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி, ஒரு சைடு சந்தோஷம், இன்னொரு சைடு இந்த டேனி பண்ணுவாள் சிங்கம் படத்தில் அந்த மாதிரி இரிட்டேஷன். பட் எனக்கு தெரியும் இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, நம்ம தான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் மெம்பராக இல்லையே. சரி, நான் ஒத்துக்கிறேன், அரசியல் தெரியணும். பட் அரசியல் தான் தெரியணும், அரசியலில் நிகழ்கிற நிகழ்வுகள் நமக்கு தெரியணுமா? இப்போதைக்கு நம்ம வாழ்க்கையிலே 1008 பிரச்சனை இருக்குது, இப்போதைக்கு இதெல்லாம் தெரியணுமா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப தாட்ஸ் வரும். பார்க்கக்கூடாதுலாம் நினைப்பேன். பட் கண்டினியூஸாக நான் ஒரு 2 to 3 months இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டட் நியூஸ்லாம் பார்த்து என் ரேஜ் பைட் ஆகி காண்டாயிருக்கேன், ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன். ஜெயிக்கிறோண்டா, May 4 வரும்டா. இந்த சொல்லுவாங்களே, சில கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, நிறைய பேர் கனவு உலகத்தில் வாழ்கிறாங்க ரசிகர்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்க அப்படின்ட்டு. மேபி அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ நாளைக்கு ஓரளவு கிளாரிட்டி தெரிஞ்சிடும்ல. லைக் ஓகே, மேபி அரசியல் வேறு போல், நம்ம தான் இந்த ரீல்ஸு, இந்த எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரை, எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் லீடர் எலிவேட் பண்ணுற ரீல்ஸ்லாம் பார்த்து நான் தான் கனவு காண்டுட்டனோ, நான் தான் அவர் தான் அடுத்த முதலமைச்சர்னு நான் என்னை ஈஸியாக எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்களோ, மீம் கிரியேட்டர்ஸ், வீடியோ கிரியேட்டர்ஸ், இவங்களாம் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்களோ, அவங்களுக்கு தெரியாமல் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்களோ இந்த பொலிட்டிக்கல், அது என்னது, அந்த பொலிட்டிக்கல் கிரவுண்டு பற்றி தெரியாமல் அப்படின்றது எனக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு சைடு இந்த சில பேர் இருக்காங்களே, இப்படி தான் நடக்கணும் ஒரு சில திங்ஸ் எல்லாம், 50-60 வருஷமாக நாங்கள் இருக்கோம், இதெல்லாம் முடியவே முடியாது, புதுசாக வந்தவங்களாம் 2 yearsலலாம் ஆட்சியே அமைக்க முடியாது, இதுதான் கிரவுண்டு ரியாலிட்டி அப்படின்னு அவங்க மைண்ட் செட் ஒன்று இருக்குல்ல, அது உண்மையா அப்படின்ட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும்ல. இது தெரிஞ்சு என்ன ஆகும்? என் வாழ்க்கையில் ஒன்று ஆகும். அது பட் தெரியும் எது உண்மை. பட் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, 2 சைடுமே பயங்கரமாக, 2 சைடாலேயும் பொலிட்டிக்கல் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கேம் அப்படின்ட்டு எனக்கு தெரியுது. அந்த எப்படி சொல்கிறது, சோஷியல் மீடியாவில் எய்தர் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட்டர்ஸோ ஃபேன்ஸோ அவங்களோட தாட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு மீடியாலேயும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நியூஸ் சேனல்ஸோ அவங்களோட தாட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சொல்லாமான்னு தெரியல, ஓகே நான் தான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியும் நான் யார் எனக்கு பிடிக்கும்ன்ட்டு. நான் ஒன்றும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, இப்போது அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, ஹோட்டலில் முடிஞ்சிச்சு. பட் என்னென்னா, நேற்று வந்து டிவிக்கு திருச்சி ஆஃபீஸில் வந்து ஏதோ இது பண்ணியிருக்காங்க, ஃபயர் பண்ணி விட்டானுங்க போல் யாவனும், அது யான்னு தெரில. பட் அந்த நியூஸை வந்து கவர் பண்ணல இந்த சோ கால்டு பெரிய
தமிழ் மீடியாஸ் வந்து கவர் பண்ணல, பெருசாக கவர் பண்ணல, ஓகேவா. அண்டு கவர் பண்ணல. பட் அதே டிவிக்கே இது தப்பு தான். இது டிவிக்கே சப்போர்ட்டர்ஸ் ஃபேன்ஸு சில பேர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வேளாங்கண்ணி ஏதோ சர்ச்சில் போயிட்டு கத்திருக்காங்க டிவிக்கேன்ட். அந்த ஃபாதர் வந்து கண்டிச்சிருக்காராம். இது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள், நான் அந்த தம்ப்நெயில் பார்த்து தான் பேசுகிறேன். ஒரு தம்ப்நெயில் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்ட்டு இது உங்களுக்கு தெரியும். ஒரு தம்ப்நெயிலில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு எப்பப்பா, அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். ஃபாதர் வந்து கண்டிச்சிருக்காராம், இதெல்லாம் ஏதோ சொல்லியிருக்காரு, ஓகேவா. அதுவும் தப்பு தான். ஸோ இந்த நியூஸை வந்து இந்த மீடியா வந்து இதை பற்றி நிறையா பேச தெரிஞ்ச அந்த மீடியாவுக்கு இந்த டிவிக்கு ஆஃபீஸை எரிச்சிட்டாங்க பாருங்க, அதை பற்றி அவ்வளோவா பேசலை. இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மீடியாஸில் டிபேட்லாம் நடக்கும்ல, அது வந்து அந்த டிபேட்டே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னு எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் அந்த டிபேட்டில் வந்து பேசுகிறவங்க மீடியா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த டிபேட்டில் வந்து பேசுகிறவங்க இப்போ இன்கேஸ் இந்த ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்களோ, எதுவுமே தெரியாதவங்க பார்க்குறாங்கன்னா, ஆப்வியஸாக அவங்க அப்போஸ் பண்ணுற பார்ட்டி வெறுத்துருவாங்க. புரியுதா? ஸோ அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். சரி, மீடியா, சரி நான் அந்த சைடு பேசுகிறேன்னா, இப்போ சோஷியல் மீடியா வருவோம். அதே மாதிரி அகேன் இப்போ எங்கள் வீட்டிலே எடுத்துப்போம், நிறைய பேர் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்களா. அவங்களாம் இந்த எலிவேஷன் ரீல்ஸு அதெல்லாம் பார்த்தா, ஓகே ஆமாம் இவங்க தான், ஆமாம் நம்ம மாற்றம் வேணும் அப்படின்ட்டு ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சோஷியல் மீடியா வந்து பயங்கரமான ஒரு டூல் எனக்கு தெரியுது. ஃபார் தோஸ் ஹூ கிரியேட், ஃபார் நாட் தோஸ் ஹூ கன்சியூம். அது மட்டும். அண்ட் ஃபார் தோஸ் ஹூ கன்சியூம், இட் இஸ் நாட் அ டூல். மேபி இட்ஸ் அ டூல், பட் இட் ஆக்ட்ஸ் லைக் அ நைஃப் விச் வில் கட் அவர் நாட் அ வெஜிடபிள்ஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ஓகேவா. ஸோ கன்சியூமராக இருந்து இந்த பொலிட்டிக்கல் நியூஸை கன்சியூம் பண்ணுறது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக என்னோடய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிச்சுது. அது எல்லாத்துக்குமே நாளைக்கு ஒரு முடிவு வந்துடும், May 4 எலெக்ஷன்ஸ். எனக்கு என்னென்னா, இப்போ இன்கேஸ் டிவிக்கே வின் ஆயிடுச்சுன்னா ஒன்று மட்டும் 100% ப்ரூவ்டு, இந்த சோஷியல் மீடியாவோட பவர் வந்து பயங்கரமான பவர். ஆப்வியஸாக ஒரு கொஞ்சம் தொகுதிக்கு தான் போயிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஈவன் என்னோடய ஊரில் கூட அந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் தரலையாம். அந்த இது போட்டிருப்பாங்களே, ஓட் ஃபார் டிவிக்கே அப்படின்ட்டு, அதெல்லாம் தரலையாம். ஸோ நிறையா ஊரில் அந்த மாதிரி ஒழுங்காக பிரச்சாரம் போல். பட் ஸ்டில் இஃப் டிவிக்கே மேனேஜ் டு வின் மோர் தென் 25% ஆர் 20% சீட்ஸ்னால், அந்த சோஷியல் மீடியாவோட பவரை வந்து நம்ம கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணிக்கணும். நான் மட்டும் இல்லை, அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸாக இருந்தாலும் சரி. பட் ஒன்லி ஃபார் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சோஷியல் மீடியா ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் சேஞ்சை கொண்டு வர முடியுது பாருங்கள். சரி, இஃப் இன்கேஸ் டிவிக்கே தோத்துருச்சுன்னா, ஒரு கிரியேட்டராக நம்ம இதை வந்து டிவிக்கே ஜெயித்தா சோஷியல் மீடியா பவரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், ஓகே. பட் டிவிக்கு தோத்துருச்சுன்னா அதே சோஷியல் மீடியாவில் ஒரு கன்சியூமராக நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த டிவிக்கே ஃபேன் தான் எவ்வளோ கடைசி ஒரு 6-7 மாதமாக நிறைய ரீல்ஸ் வந்து அரௌண்டு என்னோடய ஃபேவரட் லீடர், என்னோடய ஃபேவரட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, எலிவேஷன் அதில் தான் கன்சியூம் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே பொய்ன்னு ஆகிடும்ல. அண்ட் எனக்குள்ளே ஒரு ஃபெய்த் வந்திருக்கு, ஜெயிக்கிறோண்டா. அண்ட் தோத்துட்டா வருத்தம் வரும் கண்டிப்பாக. அந்த எக்ஸிட் போல் இதை பார்த்தோன்னே லைட்டாக எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மென்டல் ஹெல்த்தை வந்து அது பாதிச்சுது. ஆக்சுவலாக அப்படி பாதிக்கக்கூடாது. அது ஏன் பாதிக்குது, அதெல்லாம் சைக்காலஜி, அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பேசுவோம். பட் தோத்துருச்சுன்னா ஒரு அந்த சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ணி நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், அது நம்ம தாட்ஸை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பாதிச்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஜெயிக்குமா தோக்குமான்னு எனக்கு தெரில, நானும் ரொம்ப ஈகராக இருக்கேன். பட் பார்ப்போம். பட் ஒன்று மட்டும் உறுதி, நான் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி, நான் நியூஸ் இனிமேல் கன்சியூம் பண்ண போகிறதில்ல. சீரியஸாக எனக்கு சோஷியல் மீடியா விட்டு வெளியே வரணும்னு ரொம்ப விஷயம் இருக்குது. எனக்கு பிடிக்காத ஒன்று நான் பண்ணிட்டுருக்கேன், ஸ்க்ரால் பண்ணிட்டு. அது என்னை மென்டலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, என்னை எமோஷன்ஸ் ஹை அப்போ இப்படின்னு மாற்றுது. எனக்கு தேவையானதெல்லாம் என்னை யோசிக்க வைக்க மாட்டேங்குது. ஸோ இப்படியோ நாளையோட முடிச்சிடணும், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த May 4 ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே பார்ப்போம். தெரில வெற்றி நிச்சயமாக இல்லை மீண்டும் தெரில, எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு பார்ப்போம். பை.